குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்று 25/9/2025 வியாழக்கிழமை ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் 9ஆம் நாள். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று காலை 6:09 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 7:03 வரை சுவாதி, பின்பு விசாகம். நாமயோகம் இன்று இரவு 9:38 வரை வைத்திருத்தி, பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று காலை 6:09 வரை கரசை, பின்பு இரவு 7:12 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு இரவு 7:03 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 7:03 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நேத்திரம் இன்று மாலை 5:43 வரை குருட்டு, பின்பு ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். விரதாதி விசேஷங்கள் சுக்லபக்ஷ சதுர்த்தி. எப்படி சங்கடர சதுர்த்தி நாளை நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோமோ அதே போல வளர்பிறையில் வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தியும் விசேஷமானது. இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? ஜோதிடம் கற்பதற்கு உகந்த நாள், புதிய ஆடைகள் அணிவதற்கு ஏற்ற நாள், அன்னதானம் செய்வதற்கு நல்ல நாள், மருத்துவம் கற்பதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 7:26 முதல் 9:10 வரை மேஷ லக்னம். 9:11 முதல் 11:13 வரை ரிஷப லக்னம். இரவு 11:14 முதல் காலை 1:24 வரை மிதுன லக்னம். 1:25 முதல் 3:33 வரை கடக லக்னம். 3:34 முதல் 5:34 வரை காலை சிம்ம லக்னம். 5:35 முதல் காலை 7:39 வரை கன்னி லக்னம். 7:40 முதல் 9:44 வரை துலாம் லக்னம். 9:45 முதல் 11:56 வரை விருச்சக லக்னம். 11:57 முதல் 2:03 வரை தனுசு லக்னம். 2:04 முதல் 3:57 வரை மகர லக்னம். 3:58 முதல் மாலை 5:40 வரை கும்ப லக்னம். 5:41 முதல் இரவு 7:21 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். குரு கடாட்சம் பரிபூர்ணமாக பெற்றிட காயத்ரி மந்திரம் நல்லது. அதிகாலை பொழுது மற்றும் குரு பகவானுடைய ஓரையான காலை 6 முதல் 7 மணிக்குள்ளாகவும் பிரார்த்தனை செய்யலாம். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை: ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபட்டால் சிறப்பு. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை.
12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் இன்று. சந்திர பகவான் ராசிக்கு களத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் தொட்டாலும் அதனை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் நாள். அற்புதமான நிகழ்ச்சிகள் நடக்கும். எதிர்பாராத சில நன்மைகள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. துணைவர் வழியில் எதிர்பார்த்த ஒரு நற்காரியங்கள் நடக்க இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சொந்தமாக இடம் வீடு வாங்க நினைப்பவர்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய துணைவருடைய ஆதரவோடு சில பொருட்களை வாங்குவீர்கள். முதலீடு செய்வீர்கள். நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பழைய பொருட்களை மீட்டெடுப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். எந்த ஒரு சூழ்நிலையும் லாபகமாக கையாளுவீர்கள். பொதுவாக வாத திறமை இருக்கும். போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து வெளிவருவீர்கள். மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மிக அழகாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தவறியும் எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்படாது. தவறியும் எந்த வாய்ப்புகளையும் தவறவிட மாட்டீர்கள். கிடைத்ததே மிகப்பெரிய பொக்கிஷம் என்று கண்ணில் ஒற்றிக்கொண்டு வேலைகளை கவனிப்பீர்கள். உங்களுக்கு தேவையானது பணம். அந்த பணமானது இந்த காலகட்டத்தில் இந்த நாளில் அதிக அளவே கிடைக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய செயல்பாடுகளில் புதிய நல் வாய்ப்புகள் அமையும். காப்பீடு துறை சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் பிறக்கும் நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். புதிய விஷயங்கள், உலக நிகழ்வுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். தேடல்கள் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான நல்ல தொடர்புடைய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். யாரிடத்தில் பேசினால் உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் என்பதை தேடி தேடி தேர்ந்தெடுப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபமே லாபம் கிடைக்கும். தனமழை பொழிவாலாம் அன்னை மகாலட்சுமி. குரு அருளோடு திருவருளும் கிடைக்கும் நாள். தொட்ட காரியங்கள் துலங்கும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறும். உங்களை பற்றி புகழ்ந்து பேசுவார்கள். பெருமைக்குரியதாக அமையும். மேஷராசி என்பர்கள் உணர்ச்சி வசப்படாமல் பக்குவமாக நிதானித்து நீங்கள் இருந்தால் நிச்சயம் நல்லதொரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ வழிபாடுதலில் மன திருப்தி, சந்தோஷம் கிடைக்கும். இறை பணிகளின் மூலமாக மனதளவில் சந்தோஷம் கிடைப்பதோடு ஆத்ம திருப்தி இருக்கும். ஒரு சிறு காரியம் செய்தாலும் அதில் பெரிய அளவு சந்தோஷத்தோடு இருப்பீர்கள். கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை தானாக தேடி வரும். வீட்டில் குழந்தைகளுடைய தேவைகளுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தனம், தானியம், பசுபதி, புத்திர லாபம் என்பார்கள். அந்த யோகத்தை அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். கூடுமான வரையில் நல்ல சத்தான காய்கறிகள், நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் துணைவருக்கு தேவையான பொன் பொருள் ஆபரண சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள் அதிக அளவில் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். உடல் நலமாக மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். சுகஸ்தானத்தினுடைய அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் களத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் தம்பதியர்கள் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருப்பதோடு குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்துவீர்கள். அடுத்த கட்ட உயர்வுக்கு கொண்டு செல்வீர்கள். லிப்ட் மூவ்மெண்ட் என்பார்கள். ஆக நீங்களும் உயர்த்தி கொள்வதோடு பிறரையும் உயர்த்துவீர்கள். சக்தி கொடு என்று இறைவனை மன்றாடி வேண்டக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. எதிர்பார்த்த நற்காரியங்கள் வீட்டில் நடக்கும். சுக போகத்தை பெறப்போகிறீர்கள். நல்ல ஒரு யோகம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. எதிர்பார்த்தபடி வாய்ப்புகள் அதிகரிக்கும். விடுபட்ட வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வாத விவாதங்கள் எதுவும் இருக்காது. கடமையை எண்ணி உங்களுடைய வேலையை மிகச் சரியாக செய்வதால் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறது. வெற்றி வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் நாள். மாணவர்களுக்கு மென்மேலும் பல வளர்ச்சிகள் உண்டு. படிப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீர்ந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும். மென்மேலும் வளர்ச்சியை பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு விடுபட்ட வேலைகள் கை கொடுக்கும். தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். தெய்வ அனுகிரகம் உண்டு.
பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும், நன்மைகள் நிறைந்த நாள். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாகும். வெற்றிக்குரிய யோகம் உண்டு. திருப்திகள் ஏற்படும். மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி. கொண்டாட்டத்தினுடைய நிலைப்பாடுகளில் நல்லதொரு சாத்வீகமான அமைப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திர பகவானோடு ஸ்ரீ செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் இருக்குங்க. இந்த அமைப்பு என்பது உங்களுக்கு மன ரீதியாக யாரை பற்றியும் எந்த விஷயங்களை பற்றியும் அதிகமாக பேசாமல் இருப்பது நல்லது. இளைய சகோதர சகோதரிகளுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருக்கிறதும், நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் பிறருக்கு மனதை பாதிக்காதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. மன கசப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால், கடன் கொடுத்தவர்களை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் மிக மிக கனிவாக, கவனமாக, பணிவாக பேச வேண்டும். அவர்களிடத்தில் எடுத்தோம் எரிந்தோம் என்று எதையும் பேசிவிடாதீர்கள். யாரை பற்றியும் கமெண்ட் பேச வேண்டாம். காசிப் பேசாதீர்கள். பேச்சுக்களை குறைத்துக் கொண்டால் உங்களுடைய ராசிக்கு மிக மிக நல்லது. வெளியிடங்களில் வேலைக்கு செல்பவர்கள் கவனித்து உங்களுடைய வேலைகளில் ஈடுபட வேண்டும். தெரிந்த வேலைகளை இருந்தாலும் சில நேரம் குழப்பம் வரலாம். அதிகம் படித்தவர்களாக நீங்கள் இருந்தாலும், நிர்வாகத்துறைகளில் பணிபுரிந்தாலோ, உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடத்தில் பக்குவமாக பேசுதல் நல்லது. நண்பர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்கிற புரிதல்கள் ஏற்படும். காரணம் 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ருணரோக சத்துருஸ்தானம். உங்களிடம் நடிக்கிறார்களா, வேஷம் போடுகிறவர்களா, உங்களுடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு பேசுகிறார்களா, அல்லது உங்களை பலத்தை புரிந்தவர்களாக இருக்கிறார்களா என்பதை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல சுகஸ்தானத்தில் கேது பகவான் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. எப்பொழுதும் வீடு பற்றிய எண்ணங்கள் இருக்கும். வீட்டிற்காக கடன் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒரு சிலருக்கு வாடகை பணம் கட்டுவது என்பது கூட சங்கடமாகிவிடும். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் கேது பகவானோடு இணைந்திருக்கிறார். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய இடத்தை மாற்றம் செய்யலாமா அப்படி என்கிற எண்ணம் கூட ஒரு சிலருக்கு தோன்றலாம். கடன் சம்பந்தமான ஒரு சில உதவிகளை நாடுவீர்கள். செயல்களில் இருக்கக்கூடிய சோர்வுகள் தீரம், பிரச்சனைகள் அகலம். கடன் கொடுத்தவர்கள் இடத்தில் நீங்கள் எப்படி அணுகுமுறை செய்கிறீர்களோ, மாற்றொரு வழிமுறைகளை கையாண்டு பணத்தை திருப்பி கொடுக்கவும் முயற்சி நடக்கும். நெருக்கடியாக இருந்தவர்கள் கூட விலகி போகலாம். குழந்தைகள் வழியில் சுபகாரிய சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். மாணவர்கள் படிப்பில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் களத்திர ஸ்தானாதிபதி. பள்ளியிலோ கல்லூரிகளிலோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் இடத்தில் பக்குவமாக நடக்க வேண்டும். தெரியாத விஷயங்களை யாரிடத்திலும் பகிராதீர்கள். போன், மொபைல் மற்றும் இன்டர்நெட் சார்ந்த விஷயங்கள், மற்ற இன்றைய நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி அதிகமாக தெரிந்திருக்க விரும்புவீர்கள். எதிர்பார்த்தபடி சில உதவிகள் ஒரு சிலரினால் நடக்கலாம். மாற்றங்கள் ஏற்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்க வேண்டும். அவ்வப்போது வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் வரலாம். உங்கள் துணைவரிடத்தில் பக்குவமாக பேசுங்கள். அதுதான் இந்த நாள் நல்லது. உணர்ச்சி வசப்பட வேண்டாம். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனித்திருக்க வேண்டும். என்ன போக்கு அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு சீரான முடிவை எடுக்க முடியாது. குழப்பம்தான் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இடம், வீடு, மனை இருந்தால் அதை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்கள் அதிகமாகலாம். கூடுமான வரையில் பொறுமையும் நிதானமாக இருந்து இந்த நாளை நகர்த்தினால் நல்லது. வியாபாரத்தில் இருப்பவர்கள் அதிக முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்காது. கூடுமான வரையில் மக்களுடைய, வாடிக்கையாளர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வியாபாரத்தை கவனித்தால் நல்லது. தொழில் சார்ந்த முயற்சிகளிலும் கூட அதிக உழைப்பு தேவையாக இருக்கும். சாதாரணமாக இருந்தால் எதுவும் நடக்காது. பலமுறை யோசிக்க வேண்டும். பலரிடம் கருத்துக்களை கேட்க வேண்டும். ஆலோசனைகளை பெற்று செய்வதே நல்லது. தாயினிடத்தில் வாக்குவாதம் செய்யாதீர்கள். குறிப்பாக உங்களுடைய மிக மிக நெருக்கமானவர்களிடத்திலும் வீண் பேச்சுக்கள், விவாதங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். அக்கம் பக்கம் நபர்களிடம் அனுசரித்து சென்றால் நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. அதே போல எண்ணத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணத்தை நிச்சயமாக நீங்கள் கட்டுப்படுத்தினால் ஓரளவிற்கு நல்ல பலன் கிடைக்கும். அதிர்ஷ்டகரமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கும். எந்த வேலை எப்படி செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு இருப்பீர்கள். மதித்து நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறருடைய ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத நன்மைகளையும் பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும்.
உயர்வு நிறைந்த நாளாகும். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் துரிதமாக செய்ய முற்படுவீர்கள். ஒரு சில நேரம் உங்களுக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கும். இனம் புரியாத குழப்பங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். காதலிப்பவர்களுக்கு ஒரு சில நேரம் அசௌகரியங்கள் வரலாம். காரணம் 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாவகத்தில். குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள், அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கடன் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ஒரு சிலருக்கு நெருக்கடிகள் கூட உண்டாக்கலாம். கையிருப்பு என்பது குறைவாகவே இருக்கும். சமாளிப்பது கொஞ்சம் கஷ்டமாக உணர்வீர்கள். மிதுனராசி அன்பர்கள், கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்துதான் நீங்கள் எல்லாவற்றையுமே செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கனமாக இருக்க பார்ப்பீர்கள். வீண் செலவுகளோ தேவையற்ற விஷயங்களுக்கு பணத்தை முதலீடு செய்வது போன்ற விஷயங்கள் இருக்காது. அதிலும் வீடு, மனை, இடம், நிலம் சார்ந்த விஷயங்களில் கமிஷன் ஏஜென்ட்டுகளிடத்தில் ஏமாறாமல் இருங்கள். ஆசை வார்த்தைகள் கூறி நீங்கள் ஏமாறலாம். புது இடங்கள் வாங்குகிறேன் என்று நீங்கள் பேப்பர் டாக்குமெண்டை சரிவர பார்க்க முடியாமல் கூட போகலாம். பார்க்காமல் பணத்தை செலுத்தி விடுவீர்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கலாம். பல விஷயங்கள் உங்களுக்கு தாறுமாறாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். இறை பிரார்த்தனை செய்வதற்கும் இறை பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கு அதற்குண்டான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். குழப்பங்கள் இல்லாமல் இருந்திட தியானம் செய்வது, யோகாசனங்கள் செய்வது நல்லது. மேற்கல்வி தொடரக்கூடிய மாணவ மாணவிகள், உங்களுடைய எண்ணங்கள் விஸ்தாரமாக இருக்கும். பெரிய பெரிய அளவில் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடு ராகு பகவானோடு வக்ர நிலையில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இருக்கிறார். பாக்யஸ்தான் ஆக உங்களுடைய விஷயங்கள், தந்தையினிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவிலேயே இருக்கும். பிரம்மாண்டமாக இருக்கும். உழைப்புக்கு ஏற்றாற் போல்தான் ஊதியம் கிடைக்கும். அதிக ஆசைப்பட்டாலோ ஒரு சில வேலைகள் உங்களுக்கு கைகூடி வரும். தந்தை வழி உறவுகள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படுங்க. தந்தை பாவகம்தான் 9ஆம் வீடு. ஆக அதில் ராகு பகவான் இருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், சில முயற்சிகள் பணத்திற்காக சுருக்கமாக தான் செய்வீர்கள். பெரிய அளவில் எதுவும் முயற்சிகள் இருக்காது. அப்படி நீங்கள் முயற்சிகள் செய்தாலும் கூட அந்த அளவிற்கு பலனும் கிடைக்காது. அதிலும் பணத்திற்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முயற்சிகள் ஒரு சில நேரம் பின்னடைவையே கொடுக்கும். நாங்கள் சொல்லும் பொழுது உங்கள் மனதில் தோன்றும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்னென்ன, பணத்திற்காக நீங்கள் எந்த நிலைக்கு ஓடுகிறீர்கள், உழைக்கிறீர்கள், அதற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்பதை நாங்கள் சொல்லும் பொழுதே உங்களால் உணர முடியும். மிதுன ராசி அன்பர்கள், ஜென்ம குரு ராசியில் இருக்கிறார். அதிச்சாரமாக அக்டோபர் மாதத்தில் 18ஆம் தேதி மாறுகிறார். ஆகவே குரு பகவான் உங்களுடைய ஜென்ம குரு கடகத்திற்கு பயணிக்க இருக்கிறார். 2ஆம் வீடு. ஆக ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிகழ இருக்கிறது. இந்த நாள் பார்க்கும் பொழுது பெருமைகள் அதிகமாக இருக்கும். வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்வீர்கள். சொத்துக்களை காக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். பத்திரப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதிலும் தந்தை வழி உறவுகளிடத்தில் பக்குவமாக பேசுதல் நல்லது. யாரையும் எந்த விஷயங்களுக்காகவும் அலட்சியமாக எண்ண வேண்டாம். யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். சிறிய வேலையாக இருந்தாலும் அதனை பெரிய அளவில் நினைத்து, பிரம்மாண்டமாக நினைத்து செய்தால் நல்லது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை உணர வேண்டிய நாள். இறை பிரார்த்தனைக்காக இந்த நாளை ஒதுக்கி வேலையை கவனிப்பீர்கள். தெய்வீக வழிபாடு, ஆன்மீக எண்ணம், ஆன்மீக பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற யாராவது ஒருவருக்கு இந்த நவராத்திரி நாளில் வியாழக்கிழமை தினத்தில் தானம் செய்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் தீரங்க, குழப்பங்கள்ல இருந்து ஒளி வருவதுண்டு. உங்களுடைய நட்சத்திராதிபதி 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் வீட்டிற்கு பிரவேசிக்கிறார். அதில் தான் இருக்கிறார். ஆக வீடு, மனை, நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். உங்கள் துணைவரிடத்தில் வீண் பேச்சு வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். எந்த ஒரு செயலிலும் நிதானமாக, சிக்கனமாக இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும். பெரும்பாலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கண்ணாடி அணிந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ராகு பகவான் என்றாலே கண்ணாடி தான். அதிலும் 9ஆம் பாவகம். பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு தீரும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். இறை பிரார்த்தனையை செய்வீர்கள். மேற்கல்விக்குண்டான எண்ணங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும்.
புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். பெருமைக்குரிய நாளாக்கும். தந்தை வழி உறவுகள் வழியில் மகிழ்ச்சி பிறக்கும். நினைத்த காரியங்கள் நடத்தி காட்டுவீர்கள். நன்மைகள் பிறக்கும். வருமானம், தொழில் சார்ந்த விஷயங்கள், நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வு ஏற்படும். பல நன்மைகள் பெறும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்று கடன் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டுமோ அவர்கள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகலாம். பண பற்றாக்குறை சார்ந்த பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு சிலருக்கு எண்ணங்களின் படி செயல்கள் அமையாது. ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் உண்டாக்கலாம். வெளியே போக வேண்டிய வேலைகள் கூட காலதாமதமாக இருக்கலாம். நடக்க வேண்டிய சில நன்மைகள் கூட விலகி போகலாம். எதிர்பார்த்த நல் வாய்ப்புகள் உங்களுக்கு காலதாமதமாகவே கிடைக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் என்று நம்பியிருப்பீர்கள். ஆனால் எதிர்பாராத ஒரு சிலருடைய ஆதரவுகளை நீங்கள் பெற முடியும். கடன் பற்றிய பய உணர்வுகளை தவிர்க்க குரு பகவானுடைய வழிபாடு நல்லது. பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்பது, ஆலோசனைகளை பெற்று வேலை செய்வது விசேஷம். புதிய விஷயங்கள், புதிய தேடல் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆர்வம் மேம்படும் நாள். சிறு தூர பயணங்களினால் மாற்றங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக அமையும். உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் துலாம் ராசியில் சஞ்சாரம். அது மட்டுமல்ல, செவ்வாய் பகவானோடு இணைந்திருக்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு பாவாதிபதி. 10க்கும் 5க்கும் உடையவர். பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் தொழில் ஜீவன ஸ்தானாதிபதி அவரே, கர்மஸ்தானாதிபதி. ஆகவே கடகராசி என்பர்கள் சந்திர பகவான் செவ்வாய் பகவானுடைய இணைவு ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஒரு சில பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். காட்டமாக இருக்க வேண்டாம். கடினமாக யாரிடத்திலும் பேச வேண்டாம். உத்தியோகத்திற்கு செல்பவர்கள் மற்ற நபர்களிடத்தில் அனுசரணையாக உங்களுடைய கருத்துக்களை பொறுமை நிதானத்தோடு வெளிப்படுத்த வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் ஆலோசனைகளை பெற்று சில வேலைகள் செய்யலாம். உங்களுக்கு என்று தோன்றக்கூடியதை எதையும் செய்ய வேண்டாம். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். அமைதி, மனதில் நிம்மதி இருக்கும். தன்னம்பிக்கையாக வெற்றி நடை போடுவீர்கள். சாதுரியமாக சிந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் உங்களுடைய திட்டத்தில் சில மாற்றங்கள் வரலாம். அல்லது உங்களுடைய ஊருக்கு பக்கத்திலேயோ அல்லது சிறு தூர இடங்களுக்கோ சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் படிப்பில் ஓரளவிற்கு சுகத்தை பெறலாம். எதிர்பார்த்த நல்ல மதிப்பை பெற முடியும். அசௌகரியங்கள் என்பது பெரிய அளவில் இருக்காது. காரணம், 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில். ஆக பேசக்கூடிய விஷயங்களில் பொறுமையும் நிதானத்தோடு இருந்தால் நல்லது. மாணவர்கள் படிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் மென்மையை விரும்புவீர்கள். எதை செய்தாலும் பொறுமையாக செய்ய நினைப்பீர்கள். உழைத்து முன்னேறக்கூடியவர்கள் நீங்கள். ஆக இப்படிப்பட்ட நற்பண்புகள் கொண்டவர்கள் தான் கடகராசி அன்பர்கள். தாய்மை குணம், கருணை உள்ளம். வெளியே பார்ப்பதற்கு நண்டு ஓடு எப்படி இருக்கிறது? கடினமாக இருக்கிறது. ஆனால் நண்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்பு, உறுப்புகள் பார்க்கும் பொழுது மனது மிகவுமே தன்மையானதாக பஞ்சு போல அமையும். ஆக தோற்றத்திற்கு வெளியே கடகராசி அன்பர்கள் கடினமாக இருந்தாலும் அவர்களுடைய அன்பு உள்ளம், அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பஞ்சு போல மிக மிருதுவாக இருக்கும். ஸ்வீட் அண்ட் சாஃப்ட் என்று சொல்லலாம். அப்படி உருகக்கூடியவர்கள் கடகராசி அன்பர்கள். உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். பிறர் என்ன சொன்னாலும் உடனே கேட்டு விடுவீர்கள். அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலகீனம். சரி தவறு என்பதை முழுமையாக உணர்ந்து செய்தால் நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்குங்க. எதிர்பாராத நன்மைகள் பிறக்கும் நாள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். வெளியூர்களுக்கு சிறு தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கும் சில திட்டமிடல் என்பது மாறலாம். புதிய விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாகும். மனதை அமைதிப்படுத்துவது நல்லது. எப்பொழுதும் உங்களுடைய செயலுக்கு ஒரு சிலருடைய துணை நிச்சயம் உண்டு. தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அச்சம் விலகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்று மனம் விட்டு பேசினால் சில பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. மன குழப்பங்கள் தீர பிறரோடு கலந்து ஆலோசிக்க வேண்டிய நாள். எண்ணத்தின்படி உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமையும். 3ஆம் வீட்டில் சந்திர பகவான் விரையாதிபதியோடு செவ்வாய் பகவான் சுகஸ்தானாதிபதி. இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் சாதகமாகும்.
பேசக்கூடிய விஷயங்களில் தெளிவுகள் இருக்கும். முக்கியமான விஷயங்களை நீங்களே முன்னின்று நடத்தப் போகிறீர்கள். தெய்வீக வழிபாட்டில் மகிழ்ச்சி நிறையும் நாள். உறவினர்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். உதவிக்கு வராதவர்கள் கூட இந்த நாள் உதவிக்கு வரலாம். உங்களுடைய செயலுக்கு பக்கபலமாக இருக்கலாம், கைகோர்க்கலாம். உங்களிடம் வெறுப்பு காட்டியவர்கள் கூட அன்பை பொழியலாம். ஒரு சில விஷயங்கள் திடீரென மாறும். சந்திர பகவானோடு ஸ்ரீ செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் இடத்தில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்குங்க. எதையும் முயற்சி செய்தால் முன்னேற முடியும் என்கிற குறிக்கோளோடு இருப்பீர்கள். வியாபாரத்தில் நீங்கள் வைத்த குறிக்கோளை எப்படியாவது அடைவீர்கள். வெற்றிக்குரிய நாளாகத்தான் அமைகிறது. எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். விடுபட்ட காரியத்தை முன்னின்று நடத்துவீர்கள். தாமதங்கள் நீங்கும். வியாபார நிறுவனங்களிடத்திலிருந்து எதிர்பார்த்தபடி ஒரு சில ஒப்பந்தங்கள் சாதகமாக்கும். அக்ரிமெண்ட் கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிறருக்காக எந்த விதங்களிலும் வாதாடாதீர்கள். உங்களுடைய வேலையில் மட்டும் கவனித்து இருப்பது நல்லது. சுய முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அங்கீகாரம் கிடைக்கும். வேலை வியாபாரங்களில் பொழுதுபோக்குக்காக செய்யாமல் ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையை உணர்ந்து செய்வீர்கள். நிச்சயம் அதற்கேற்ற நல்ல பலன் நீங்கள் பெற முடியும். பிள்ளைகளினால் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுகிறீர்கள். உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியத்தின் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில், அதிலும் மிதுனத்தில் வருகிற அக்டோபர் மாதம் அதிச்சாரமாக மாறுவார். அப்பொழுது விரயஸ்தானத்திற்கு வருவார். அப்பொழுது உங்களுக்கு பலன்கள் மாறுபடும். இப்பொழுது குரு பகவானுடைய பார்வையானது லாபத்தினுடைய ஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார். ஆக பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காது. அஷ்டம சனி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவது, முடியாதவர்களுக்கு கை கொடுப்பது, இப்படி ஏதாவது ஒரு தர்ம காரியங்களை செய்தால் உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். தர்மம் செய்வதை வெளிப்படுத்தாதீர்கள். அப்பொழுது அது கர்மாவாக மாறிவிடும். ஆக கர்மாவை குறைக்க வேண்டுமானால் தர்மம் செய்ய வேண்டும். செய்த தர்மத்தை சொல்லி காட்டினால் அது கர்மாவாக மாறிவிடும். ஆக பிறருக்கு உதவுவது வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பார்கள். ஆக சிம்மராசி அன்பர்கள் பிறருக்கு உதவி செய்வதில் கருணை உள்ளம் கொண்டிருந்தாலும் அதனை 10 பேர் தெரியும்படியாக செய்ய வேண்டாம். மனதை அமைதிப்படுத்த வேண்டிய நாள். தியானம், யோகாசனங்கள், இறை வழிபாடு, தெய்வத்தின் மீதான நம்பிக்கையை வளர்ப்பது நல்லது. விசேஷமான அனுகூல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, தெய்வ அனுகிரகம் வேண்டி வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் குரு பகவானை வழிபடுவது, குரு காரகன், புத்திர காரகன், குரு கடாட்சம் வேண்டி வழிபடுங்கள். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள் வியாழக்கிழமை தினம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். பழைய சங்கடங்கள் மறையும். உங்களிடம் மிகுந்த கோபம் கொண்டவர்கள் கூட அமைதியாகலாம். உணர்ச்சி வசப்படாதீர்கள். அன்பு பெருகும் நாள். உங்கள் துணைவரிடத்தில் பாசத்தை வெளிப்படுத்துவீர்கள். நேசம் உண்டாக்கும். புரிதல்கள் அதிகரிக்கும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். மாணவர்கள் படிப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும். விரையாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில். அவ்வப்போது மனதில் ஏதாவது ஒரு சந்தேகங்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளியிலிருந்து வேறு இடங்களுக்கு போகலாமா என்கிற யோசனைகள், அல்லது உங்களுடைய ஆசிரியர்களிடத்தில் படிக்கும் பொழுது வேறொரு ஆசிரியர்களிடத்தில் டியூஷன் சேர்வது, இப்படிப்பட்ட விஷயங்கள் மாறுபடலாம். ஆக படிப்பினுடைய விஷயங்களில் கண்டிப்பாக கவனமாக இருப்பது நல்லது. நன்மைகள் நிறைந்ததாகவே அமையும். உடல் நலம் நன்றாக இருக்கும். தைரியமாக இருப்பீர்கள். ஒவ்வொரு காரியத்தையும் முன்னெடுத்து செல்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். நல்ல சிந்தனைகள் உண்டாக்கும். யோக பலனை பெறுவீர்கள். நித்திய சுகபோகம் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக்கும். விடுபட்ட வேலைகள் நடக்கும். தாமதங்கள் நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். பல நன்மைகள் பிறக்கும். சந்திர பகவான் உங்களுக்கு செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். 3ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் நன்மைகள் நிறைந்த நாளாக்கும். ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். அதிகார பலத்தோடு வலம் வருவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள் என்று ராசிக்கு 2ஆம் வீட்டில் லாபத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீட்டு அதிபதி மற்றும் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவானோடு இணைந்திருக்கும் பொழுது சில விஷயங்களில் அனுபவங்கள் அதிகரிக்கும். அனுபவ அறிவை கொண்டுதான் நீங்கள் பிழைக்க வேண்டியிருக்கும். எதையும் சாதாரணமாக நினைத்தோம் செய்தோம் என்று இருக்க முடியாது.
வீட்டில் பெரியவர்களிடத்தில் கருத்துக்களை கேட்பது நல்லது. மனம் விட்டு பேசுங்கள். எப்பொழுதும் உங்களுடைய சிந்தனையிலேயே இருக்க வேண்டாம். வெளிப்படைத்தன்மையாக இருப்பது நல்லது. நண்பர்களிடத்தில் எந்த அளவிற்கு அதிகமாக பேசுகிறீர்களோ, பழகம் செய்கிறீர்களோ, அதே போல வீட்டில் இருப்பவர்களிடத்திலும் வெளிப்படைத்தன்மையாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். அப்பொழுது ஒரு சில ஆலோசனைகள் உங்களுக்கு தானாக வந்து சேரும். பிரபஞ்சத்தினுடைய பேரருளால் பெரியவர்களிடத்தில் கண்ணும் கருத்துமாக உங்களுடைய வார்த்தைகளை பகிர்வது நல்லது. எந்த விஷயத்தை நீங்கள் பேசுகிறோம் என்பதை முன்கூட்டியே ஆராய்ந்து வைத்துக் கொள்வது நல்லது. வேலை விஷயங்களில் ஈடுபடுபவர்கள் உங்களுடைய பாரம்பரியமாக தொடர்ந்து பரம்பரையாக ஒரு சில வேலைகளை செய்யக்கூடியவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் இருக்கும். வியாபாரத்தில் ஒரு புதிய அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அனுசரணையான போக்கு உண்டு. நண்பர்களிடத்தில் ஆதரவு பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன ஆரோக்கியம் இருக்கும். தைரியமாக பேசுவீர்கள். உங்களுடைய வார்த்தைகளில் நெளிவு சொழிவு இருக்கும். யாரிடத்தில் எதை பேசினால் வேலைகள் நடக்கும் என்கிற சாதுரியம் புரியும். வாக்குஸ்தானம் நல்ல விதமாக அமைகிறது. ஆதரவுகள் ஏற்படும். சமூக சூழ்நிலைகள் திருப்தியை தரலாம். உறவினர்களுடைய வழியில் மட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு பிறக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகலாம். அடகு வைத்த பொருட்களை மீட்டெடுப்பீர்கள். கடன் பற்றிய எண்ணங்கள் விலகும். அச்சம் தவிர்ப்பீர்கள். தைரியமாக சில வேலைகளை முன்னெடுத்து செய்வீர்கள். இதனாலும் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் வெளிப்படும் நாள். மனதிற்கு பிடித்தது போல சில விஷயங்கள் நடக்கும். துணைவர் வழியில் துணைவர் முகாந்திரமாக நன்மைகள் பிறக்கும் நாள். களத்திரத்தின் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அது கர்மஸ்தானம், தொழில், ஜீவனஸ்தானம். செய்யக்கூடிய தொழிலை வெளிப்படுத்தக்கூடிய இடம் இந்த 10ஆம் இடம். அதில் குரு பகவான் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி மற்றும் 7ஆம் வீட்டு அதிபதி என்றே சொல்லலாம். ஆகவே பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்யும் பொழுது சில பிரச்சனைகள் தீர வழி கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நாள். வீட்டில் குழந்தைகளிடத்தில் மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். பிள்ளைகளோடு இணைந்து செய்வீர்கள். குதூகலமும் மகிழ்ச்சியும் பெருகும் நாள். கொண்டாட்டமும் நல்ல ஒரு வைபோகம் போல இருக்கும். சூழ்நிலைகளை லாவகமாக புரிந்து செய்வீர்கள். உறவினர்களிடத்தில் அதிகமாக உங்களுடைய பலவீனத்தை வெளிப்படுத்த வேண்டாம். ரகசியத்தை வெளிப்படுத்தாதீர்கள். சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் வரையில் பொறுமை காப்பது நல்லது. ஆதரவுகள் அதிகரிக்குங்க. நண்பர்கள், நட்புகள் மூலமாக உறவுகள், உங்களுக்கு நெருங்கிய உறவுகளிடத்தில் ஒரு சில நன்மைகள், யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு உதவிகளும் வரும். உடல் நலம், மனநலம் இரண்டுமே ஆரோக்கியமாக இருக்கும். மாணவர்கள் படிப்பு நிலைப்பாடுகளில் ஒரு ஊர்ஜிதமான தன்மையை கையில் எடுப்பீர்கள். 2ஆம் வீடு சந்திர பகவான், செவ்வாய் பகவான் இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியமாக செய்வீர்கள். வீட்டிற்காக நிலம், மனை, வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கலாங்க. வருமானமும் உங்களுக்கு நல்ல விதமாக வரும். தைரியமாக இருப்பீர்கள். பய உணர்வுகள் இல்லாமல் சந்திர பகவானுடைய நிலைப்பாடு உங்களுக்கு திருப்தியை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒற்றுமை உணர்வு மேம்படும். பல நன்மைகள் பிறக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் மேம்படுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். குழந்தைகள் முகாந்திரமாக சில நன்மைகள் இருக்கும். தைரியமாக இருப்பீர்கள். வெற்றி நடை போடுவீர்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாகும். ஆதரவுகள் பிறக்கும். விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். எந்த ஒரு வேலைகளை எடுத்தாலும் அதை பொறுப்புடன் முடிக்க முடியும். பிறருடைய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதிகாலை பொழுது இறை வழிபாடு செய்து இந்த நாள் நல்ல விதமாக நடக்க வேண்டும். இந்த நாள் இறைவனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் செல்லுங்கள். எல்லா வேலைகளையும் நீங்களே தான் செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்க வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருந்தாலும், நல்ல ஒரு நேர்பாட நீங்கள் பேசினாலும் அவ்வளவு பலனை ஏற்படுத்தாது. சந்திர பகவான் உங்களுடைய தொழில் ஜீவன ஸ்தானாதிபதி. செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானாதிபதி, வருமானத்தின் அதிபதி. குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். எதிர்பாராதபடி சில செலவுகளால் நெருக்கடிகள் வரும். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்களை விரும்புவீர்கள். உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் என்ன கிரகங்கள் நகர்கிறதோ, வலம் வருகிறார்களோ, அதை பொறுத்துதான் பலன்களை அமைகிறது. சந்திர பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி இப்பொழுது உங்கள் ராசியில் இருக்கிறார், குடும்பஸ்தானாதிபதியோடு. வீட்டில் இருப்பவர்களிடத்தில் வீண் பேச்சு, வாக்குவாதங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். காரசாரமான விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். யாரிடத்திலும் அதிகமாக பேசி வாக்குகள் கொடுக்க வேண்டாம். உங்களால் முடியாத காரியத்தை முன்னின்று செய்யாதீர்கள்.
யாரிடத்திலும் அவமானப்பட வேண்டாம். உங்களுடைய தன்மானத்தை விட்டுக் கொடுக்காமல் இருக்க வேண்டிய நாள். ஒரு சிலருடைய வார்த்தைகள் உங்களுக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தலாம். தொழில் ரீதியாக சில முயற்சிகள் செய்தாலும் அது பின்னடைவாகவே இருக்கும். அதிகமாக முயன்றாலும் சில காரண காரியம் இல்லாமல் உங்களுக்கு பலவீனப்படும் தொழிலில் காலதாமதங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அனுசரணையான ஒரு வேலையாட்கள் இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சில நேரங்களில் சங்கடத்தை கொடுத்துவிடும். மிகவும் கவனித்து செய்ய வேண்டும். யாரிடத்தில் எந்த பொறுப்புகள் கொடுத்தால் வேலைகள் நடக்கும் என்பதை தெரிந்து செய்தால் நல்லது. துலாம் ராசி அன்பர்கள் பெரும்பாலும் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களாக பிசினஸ் மேனாகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய ராசி சின்னம் தராசு. ஆக தராசு எங்கு இருக்கும்? வியாபார ஸ்தலத்தில். எல்லா இடத்திலும் நேர்மையாக இருப்பீர்கள். வாக்கு பேச்சு உங்களுக்கு நியாயமானதாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயம் என்பது எல்லா இடத்திலும் இருக்காது. ஒரு சிலர் மாற்று தன்மைகளாக இருக்கலாம். மாற்றொரு அணுகுமுறைகளை கையாளலாம். நீங்கள் நேர்மறையாக இருந்தாலும் அது உங்களுக்கு செல்லுபடியாகாது. நினைத்த காரியங்கள் காலதாமதமாகத்தான் நடக்குங்க. ஒரு விதமான குழப்பத்திற்கு உள்ளாவீர்கள். தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்து வந்தாலும் இந்த நாள் அந்த காரியத்தில் தடை ஏற்படும். ஏதாவது ஒரு விஷயங்களில் பக்க விளைவுகள் வரலாம். நல்லது என்று நினைப்பீர்கள், அது கெடுதலாக வரும். உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருப்பவர்கள் மாறலாம். அவர்கள் உங்களுக்கு எதிரியாக கூட இருக்கலாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களால் அனுமானிக்கவே முடியாது. துலாம் ராசி அன்பர்களே, கோப உணர்வுகள் வெளிப்படும். ஆனால் உணர்ச்சி வசப்படாதீர்கள், அது உங்களுக்கு எதிராக அமையலாம். உத்தியோகத்தில் அக்கம் பக்கம் வேலை செய்பவர்கள், உங்களுடைய மூத்த அதிகாரிகள் கொடுத்த பொறுப்புகளை நீங்கள் சரிவர கவனிக்க வேண்டிய நாள். வியாபார விஷயங்களில் விவேகமாக இருங்கள். அதிக முதலீடுகள் செய்ய வேண்டாம். கூடுமான வரையில் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. உங்களோடு படிக்கக்கூடிய மற்ற சக மாணவர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். ஆசிரியர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து நடப்பது நல்லது. சுய கௌரவமாக இருக்க நினைப்பீர்கள். தேர்வு எழுதியிருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய மதிப்பெண் ஒரு சிலருக்கு குறையலாம். ஆற்றல் உங்களுடைய அறிவு அதிகரிக்க இறை வழிபாடு நல்லது. உடல்நலம் மனநலம் இரண்டிலும் எச்சரிக்கையாக இருங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களை காட்டிலும் மற்றவர்கள் மிகப்பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. போட்டிகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். சவால்களை சந்திக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மற்றவர்களுடைய வேலைகளை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். முகப்பொலிவு குறையாதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய அழகை மேன்மை பெற தியானம் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் கோப உணர்வை தவிர்க்க வேண்டும். உணர்ச்சி வசப்படுதல் கூடாது. இறை ஞானத்தோடு இறை நம்பிக்கையோடு இருங்கள். அனுபவ அறிவு வெளிப்படும் நாள். எதையும் சிந்தித்து செய்ய வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்கள் நிதானமான அமைப்பு தேவை. சில முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டிய நாள். அசௌகரியங்கள் இருக்கும். அனுசரித்து போக வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்று வியாபாரங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு எது தெரியுமோ அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். பிறருக்கு அறியாத விஷயங்களை பற்றி நீங்களாக சென்று எதையும் செய்ய வேண்டாம். சந்திர பகவான் விரயத்தில் இருக்கிறார். மனக்குழப்பங்களுக்கு குறைவு இருக்காது. அதிகமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் போல இருக்கும் ஒரு மாயை. அந்த மாயையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். உங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காதீர்கள். வியாபார போக்கில் பணிவு இருக்க வேண்டும். வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக பேசுதல் நல்லது. உங்களை யாராவது ஒருவர் காயப்படுத்த நேரிடலாம். உடனே கோபப்படாதீர்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். அமைதியாக இருக்க பழகுங்கள். உங்களை பற்றி யாராவது விமர்சிக்கலாம் அல்லது உங்களை பற்றி குறை சொல்லலாம். அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். உங்களுடைய மனம் ஏற்கனவே கவலையாகத்தான் இருக்கிறது. அந்த கவலையில் இன்னும் அதிக சுமையை சுமக்காதீர்கள். அதனை காற்றோடு பறக்க விடுங்கள். கவலையை உங்களிடம் எதுவும் இல்லை, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, உன் செயலே என்று உணரப்பெற்றேன் யான் என அந்த முருகப்பெருமானை நினைத்து வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். மாணவர்கள் பெரிய அளவில் சாதிக்கலாம் என்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடும். உங்களிடம் ஒரு சில நல் வாய்ப்புகள் அமையும். கொடுத்த பொறுப்புகளை சரிவர கவனிக்க வேண்டிய நாள். நிர்வாகம் சம்பந்தமான விஷயங்களில் அனுசரித்து செல்லுங்கள். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடத்தில் பக்குவமாக பேச வேண்டும். வியாபாரம் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக இருங்கள். அதிகமாக எதற்கும் பிரயாசைப்பட வேண்டாம். ஆசைப்படாதீர்கள். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றார்கள். ஆக ஒருவருடைய அழிவு என்பது ஆசையாகத்தான் இருக்கிறது. அடிப்படையானது. ஆக உங்களால் எது முடியுமோ அதை செய்யுங்கள். எதை அடைய முடியுமோ அது வரையில் செல்லுங்கள். ஒரு சில விஷயங்களை எல்லைக்குட்பட்டு வைத்துக் கொண்டால் நல்லது. விரலுக்கு ஏற்ற வீக்கம்.
உங்களால் முடியாத அளவுக்கு கடன் வாங்கி கொண்டு சுமக்க வேண்டாம். வீடு மனை நிலம் சார்ந்த எண்ணங்களுக்காக செலவாகலாம். ஒரு சிலர் அரசாங்கத்திற்காக அனுமதிக்காக கட்ட வேண்டிய பணம் உங்களுக்கு அதிகமாகலாம். யாரிடத்திலும் சென்று ஏமாறாதீர்கள். மீடியேட்டர், புரோக்கர், அதாவது ஏஜென்ட்டுகளிடத்திலோ அல்லது நடுத்தரகர்களிடத்திலோ கொடுத்து பணத்தை ஏமாற வேண்டாம். ஒரு சில நேரம் வீடு மனை நிலம் சம்பந்தமாக பணம் உங்களுக்கு செலவாக்கும் விரயங்கள் ஏற்படலாம். அதே போல உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் பக்குவமாக நடக்க வேண்டும். தைரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மன குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே அச்சத்தை தவிர்க்க வேண்டும். பயப்படாதீர்கள். தெய்வத்தினுடைய துணை இருக்கிறது என்பதை நம்புங்கள். உங்களுடைய நம்பிக்கை அதிகப்படுத்த வேண்டும். தொழில் வியாபார ஸ்தலங்களில் முக்கியஸ்தர்களோடு பேசக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது அந்த இடம் உங்களுக்கு சரிவர அமையாது. கொடுத்த கடனை திருப்பி கேட்கலாம். ஒரு சிலர் அந்த கடன் திருப்பி கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு கடனை வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். கடன் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கலாம். செயல்களில் விவேகம் வேண்டும். அவசரப்படக்கூடாது. நிர்வாகம் சார்ந்த விஷயங்களில் கவனித்துதான் இருக்க வேண்டும். அதிகமாக யாரையும் நம்பி ஏமாறாதீர்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எண்ணத்தின்படி செயல்கள் அமைய வேண்டும் என்பதை உணருங்கள். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல அமையலாம். மாணவர்கள் படிப்பில் கவனக்குறைவு ஏற்படும். ஞாபக சக்தி இல்லாமல் தவிப்பீர்கள். ஆக பொறுமையும் நிதானமும் வேண்டிய நாள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் ரகசியங்களில் கவனம் வேண்டும். யாரிடத்திலும் வெளிப்படுத்தாதீர்கள். நடக்கும் வரையில் வெளியே சொல்லாமல் இருப்பது நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் குறிக்கோளுடன் இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. நல் வாய்ப்புகள் அமையும். கேட்ட நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். அனுசரித்து சென்றால் நல்லது. அனுகூலமாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேம்படும். இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சமாளிக்க வேண்டிய நிலையில் இருப்பீர்கள். எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும். அடுத்தடுத்த வேலைகள் எப்படி நடக்கப் போகிறது என்கிற பய உணர்வு கொஞ்சம் வரும். தேவையற்ற எண்ணங்களை அதிகப்படுத்தாதீர்கள். மன கட்டுப்பாடு வேண்டும். நீங்கள் யோசிக்காமல் இருந்தாலே ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதிகம் யோசித்தாலும் உங்களுக்கு எந்த விதமான ஆலோசனைகளும் கிடைக்காது. சிந்தனைகள் உங்களுக்கு மந்தமாகவே இருக்கும். மூளையினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு குறையலாம். ஞாபகம் வைத்துக் கொள்வது கூட சில நேரங்களில் உங்களுக்கு சங்கடத்தை உண்டாக்கும். வீட்டில் இருப்பவர்களிடம் அனுசரித்துதான் போக வேண்டும். உங்களுடைய சுய விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவர்களிடத்தில் வெளிக்காட்டாதீர்கள். அது உங்களுக்கு பிற நேரங்களில் அசௌகரியத்தை கொடுத்துவிடும். பிறருடைய மனம் காயம் படும்படியாக பேசாதீர்கள். உங்களை நீங்களே பக்குவப்படுத்தி கொண்டு அமைதியாகுங்கள். அதுதான் நல்லது. உங்கள் குழப்பத்திற்கு மற்றவர்கள் ஆளாகாமல் இருக்க பார்த்துக் கொள்வது விசேஷம். மூத்த அதிகாரிகளுடைய செயல்பாடுகளில் அதிகம் தலையிடாதீர்கள். உயர் பொறுப்புகளினால் உங்களுக்கு சில நேரம் நன்மைகள் பிறக்க வாய்ப்புகளும் உண்டு. பிறருடைய குறை நிறைகளை எடுத்து காட்டாதீர்கள். உங்களுக்கான வேலை என்னவோ, எதை கொடுக்கிறார்களோ அதில் மட்டும் மிகுந்த கவனம் செலுத்தி வேலையை செய்து பாராட்டுதல்கள் பெற வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்கள். அதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லது. ஒரு சிலருடைய அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். புதிய பாதைகள் புலப்படும். நேர்மறையான எண்ணங்களோடு இருப்பீர்கள். குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு 7ஆம் பார்வையாக சிறப்பாக அமைவதால் பெரிய பெரிய மனிதர்களுடைய போக்கு திருப்தியை தரும். ஒரு சில கருத்துக்கள் உங்கள் மனதில் பதியும். தந்தையினுடைய குணங்களை புரிந்து நடந்து கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நெருப்பு ராசி. ஆக வீட்டில் இருப்பவர்களிடத்தில் கனிவாகத்தான் பேச வேண்டும். மனம் போன போக்கில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீர்கள். குடும்ப விவகாரங்களை மிக மிக பக்குவமாக கையாள வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்ய வேண்டாம். யாருடைய விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுமோ அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருக்கலாம். தெரியாத விஷயங்களை பற்றி சபைதனில் பேசாதீர்கள். பேசினால் உங்களுக்கு தான் பெருத்த அவமானங்கள் வரும். ஒரு சிலருடைய கேலி கிண்டலுக்கு நீங்கள் ஆளாக வேண்டியிருக்கும். ஆக எங்கிருந்தாலும் தனித்துவமாக உங்களுடைய பேச்சு எடுபடும்படியாக இருக்க வேண்டும். மதிப்பு கூட வேண்டும். யாரும் உங்களை பற்றி இழிவாக பேசும்படியான செயல்களில் ஈடுபடாதீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, புதிய விஷயங்களை தேடல்கள் கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் தேடிக்கொண்டே இருப்பீர்கள். புதிய துறை சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வங்கள் உண்டாக்கும்.
தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு மிகுதியாகும். ஒரு சில நல்ல அனுபவங்களும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளுடைய செயலுக்கு அதிக முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடும். தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பணத்தை செலவு செய்யவும் நீங்கள் தயாராக இருப்பீர்கள். பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் சற்று குறைய வாய்ப்புகள் உண்டு. வருமானம் உங்களுக்கு வரும்பொழுது தேவைக்கேற்றாற்போல் செலவு செய்து மீதமுள்ளதை சேமிக்க நினைப்பீர்கள். ஆனால் அது சில நேரம் உங்களுக்கு நடக்காமல் கூட போகலாம். பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாகவோ அல்லது உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ கவனிக்க கூடியவர்களுக்கு ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். பட்ஜெட் செலவு படி உங்களுக்கு இருக்காது. எழுத்தில் ஒரு பக்கம் இருக்கும், ஆகக்கூடிய செலவுகள் வேறு பக்கம் இருக்கும். ஆக இரண்டையுமே நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாத தருணத்தில் இருப்பீர்கள். பணத்தினுடைய மதிப்பை உணர்ந்து செய்யுங்கள். பிள்ளைகளுக்கு உங்களுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்துவீர்கள். சூழ்நிலைகளை லாவகமாக கையாளக்கூடிய திறன் அமைப்பு உங்களுக்கு உண்டு. நல்லதொரு அனுபவத்தின் மூலம் சில பாடங்களை கற்று அறிவீர்கள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிரா பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிரா பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதையும் அனுசரித்து போக வேண்டிய குணம் தேவை. மாறுபட்ட தன்மைகள் இருக்க மந்தமாக உணர்வீர்கள். ஒரு சில நேரம் உடல் அசதியும் உடல் வலியும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பூராட நட்சத்திரம். நல்லதொரு அனுபவங்கள் இருக்கும். புதிய விஷயங்களை ஆராய்வீர்கள். முக்கியஸ்தர்களோடு உங்களுக்கு நல்ல மதிப்பு கூடும். மரியாதை அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு உண்டு. உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தந்தை வழியில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். மற்றவர்களுடைய குணத்தை அறிந்து செய்வீர்கள். பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் தீரும். தேடல்கள் அதிகரிக்கும். அனுபவங்கள் உண்டாகும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். தொடக்கமே உங்களுக்கு திருப்திகரமாக அமையுங்க. வெளியே செல்லக்கூடியவர்கள் சின்ன சின்ன காரியங்களில் மட்டும் கவனமாக இருங்கள். கொண்டு போகக்கூடிய பொருளை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். கவனக்குறைவாக சில நேரம் தவறுவிடலாம். விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு செல்லாதீர்கள். அதிலும் மற்றவர்களுடைய பொருட்களை தொடவே தொடாதீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவோடு சில காரியங்கள் நடக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சிப்பவர்களுக்கு இந்த நாள் சீரான போக்கு அமைப்பு இருக்கிறது. வேலையில் நல்ல ஒரு விறுவிறுப்பு தன்மை உண்டாகும். உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களும் கேட்டுக்கொள்வார்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கி உயர்ந்ததாக அமையும். சொத்துக்கள் விஷயங்களில் நன்மைகள் பிறக்கும். புதிய சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். உங்கள் துணைவருடைய மனதிற்கு ஏற்றபடி உங்களுடைய பேச்சுக்கள் அமையும், செயல்கள் அமையும். அவருக்கு பிடித்தவர்கள் போல உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, மனம் சார்ந்த சங்கடங்கள் தீர இறை வழிபாடு மிக மிக நல்லது. எதையும் நேர்த்தியாக பேசுவீர்கள். நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும். மிகச் சரியாக பேசி எல்லோருடைய பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். முக்கிய பேச்சுவார்த்தைகளுக்கு மற்றவர்கள் உங்களையே அழைத்து செல்வார்கள். அந்த சூழ்நிலையை லாபகமாக கையாளுவீர்கள். பேச்சுக்களில் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அர்ஜுனன் விட்ட அம்பு போலத்தான் இருக்கும். அவ்வளவு நேர்த்தியாக உங்களுடைய வார்த்தைகள் அமையும். இதனாலும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். மன நிம்மதியோடு ஒரு சில வேலைகளை கவனிக்க கூடும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக சேமிக்க செய்வீர்கள். வங்கி கணக்கு தொடங்குவீர்கள். சாதிக்கக்கூடிய திறனும் உங்களுக்கு வெளிப்படும். எதையும் மனதில் வைத்து அச்சப்படாதீர்கள். இதுவும் கடந்து போகும் என்று வந்து விட்டீர்கள். இனி வழியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. வாழ்க்கை வாழ்வதற்கே என்கிற கொள்கைகளோடு செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். கடந்த காலங்களில் இருந்த அனைத்து சங்கடங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து மன நிம்மதியாக வாழ்வதற்கான சூழ்நிலைகள் இந்த நாள் அமையும். நட்பு வட்டாரங்கள் மூலம் நன்மைகள் பிறக்கும். உதவிகள் கிடைக்கும். முகம் திருப்பி சென்றவர்கள் கூட மீண்டும் வந்து உங்களுக்கு உதவலாம். உங்களை தவிர்த்தவர்கள், அவமானம் செய்தவர்கள், உங்களை கைவிட்டவர்கள் உங்களை பற்றி புரிந்து கொண்டு மீண்டும் வந்து இணையலாம். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும் பொழுது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். விடுபட்ட வேலைகள் நடக்கும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமுமாக குதூகலமாக இருப்பீர்கள்.
பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடப்பீர்கள். கூட்டாளிகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். நல்லதொரு ஏற்றத்தோடு உங்களுடைய வாழ்க்கை பயணம் துவங்கும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் பயணிக்கக்கூடிய நாளாகத்தான் நீங்கள் கருதுவீர்கள். நல்ல ஒரு மெச்சூரிட்டி, அதாவது நல்ல ஒரு பக்குவம் அடைந்தவர்களாகத்தான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். எந்த இடத்தில் பேசினால் வேலை நடக்கும், எந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் என்கிற சூக்ஷ்மங்களை உணர்ந்து செய்வதால் மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் நல்ல நாள். மாணவர்களுக்கு புத்தி கூர்மை இருக்கும். மேடை பேச்சாளர்களாக வரக்கூடும். சாதிக்கக்கூடிய திறன் வெளிப்படும். திறமையாக இருப்பீர்கள். புத்தி கூர்மை அதிகரிக்கும். ஞாபக சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு நல்ல ஒரு தன்மையாக உங்களுடைய செயல்கள் இந்த நாள் அமையும். மனதில் நிம்மதியும் சாந்தமும் அமைதியும் வேண்டிய நாள். எதை செய்தாலும் ஒரு ஈடுபாடு, தெய்வ பக்தி அதிகரிக்கும். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் உதயமாகும். தெரியாததை கற்றுக்கொள்ள விரும்புவீர்கள். மற்றவர்களோடு இணக்கமாக இருந்து உங்களுடைய வேலைகளை சாதித்துக் கொள்வீர்கள். சாதனை புரியும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். குடும்பத்தில் அனைவரும் சமமான போக்கோடு கருத்துக்களை வெளிப்படுத்துவதால் உங்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். ஆலோசனைகள் மேம்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளில் இருந்து லாபங்கள் கிடைக்கும். சிறு குறு வியாபாரம் செழிக்கும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். பல நன்மைகள் பிறக்கும் நாள். பேச்சினால் சம்பாதிக்கக்கூடிய சக்தி அதிகரிக்கும். அவட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். சாந்தம், மனதில் அமைதியாக இருப்பீர்கள். பேச்சுக்களினால் அனுகூலம் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் திருப்தியை தரும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை அறியலாம். மன உணர்வுகள் சில நேரம் தடுமாற்றமாக இருக்கும். சந்தேக உணர்வுகள் அதிகமாகும். அதை குறைத்துக் கொள்வது நல்லது. யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முதலில் தெரிந்து கொண்டு பேச போங்கள். தெரியாத விஷயங்களில் அதிக நாட்டங்கள் வேண்டாம். உங்களுக்கு இடர்பாடுகள் உண்டாக்கக்கூடிய விஷயங்களில் கலந்து கொள்ளாதீர்கள். உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் திருப்தியையும் சில நேரம் ஆதரவாகவும் இருக்கும். மன நிம்மதி, ஆறுதல்கள் உண்டாகும். மற்றவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபங்கள் இல்லாமல் செயல்பட வேண்டிய நாள். 6ஆம் அதிபதி உங்களுக்கு ராசிக்குள் நுழைகிறார். கும்பராசி அன்பர்களே, சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்குள் நுழையும் பொழுது மனக்கவலைகள் கொஞ்சம் தலை தூக்கும். ருணரோக சத்துரு, கடன் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும். எந்த நபர்களிடத்திலும் கோபத்தை வெளிப்படுத்தாமல் சாந்த குணத்தோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். 6ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ராசியில் வருவதால் ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். அகலக்கால் வைக்க வேண்டாம். முதலீடுகள் கூட மற்றவர்களோடு ஆலோசனைகள் செய்து செய்யலாம். தனக்கு தெரிந்த விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். இந்த நாள் அவ்வளவு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தாது. பணி நிமித்தமான வேலை பளு அதிகரிக்கும். உங்களுடைய கனவுகளும் கற்பனைகளும் பெரிய அளவில் இருக்கும். ராகு பகவான் என்றால் பிரம்மாண்டம். அவரே ஸ்ரீ சனீஸ்வர பகவானோடு இணைந்திருக்கிறார். உங்கள் ராசி அதிபதியும் அவரே. அதோடு 6ஆம் வீட்டு அதிபதி இணையும் பொழுது சில வேலைகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது. எண்ண போக்கில் சில மாற்றங்கள் வரும். விடாமுயற்சி இமாலய வெற்றி என்பது போல இடைவிடாது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும், செயல்படக்கூடிய முயற்சிகளுக்கும் நிச்சயம் நல்ல ஒரு பலன் நிச்சயம் கிடைக்கும். நம்பிக்கையாக இருங்கள். மனதை தளர விடாதீர்கள். தைரியம் என்பது வேண்டும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவின் மூலம் சில வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களை அறியக்கூடும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள நினைப்பீர்கள். சமூகத்தில் உங்களுக்கென ஒரு நல்ல பேர் சம்பாதிக்கக்கூடிய வழி கிடைக்கும். வியாபாரத்தின் போக்கு, வாடிக்கையாளர்களுடைய வருகை திருப்தியை தரும். அடுத்த கட்ட நிலைக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வீர்கள். வேலையில் இருப்பவர்கள், அலுவலக பணிகளில் இருப்பவர்கள், அரசு துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு சீரான போக்கு, மன அமைப்பு உண்டு. 5ஆம் வீட்டிற்கு சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 2ஆம் பாவாதிபதி 5இல். அதே போல அவர் வீட்டில் அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவானும் பூர்வ புண்ணியாதிபதியான புதன் பகவானும் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்கள். மாணவர்களுக்கு படிப்பினுடைய நிலைப்பாடுகளில் புரிதல்கள் ஏற்படும். பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு
ஒரு நல்ல மாணவ மாணவிகளாக நீங்கள் இருக்கக்கூடும். எதையும் தேர்ந்தெடுத்து மிகச் சரியாக செய்வீர்கள். புத்தி கூர்மை சாதுரியம் மிகும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் உண்டாகும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முயலுங்கள். வீட்டில் இருப்பவர்களால் ஆதரவு கிடைக்கும். சில நன்மைகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அசௌகரியங்கள் ஏற்படும். வேலை பளு கூடும். எந்த விதங்களிலும் செய்வதற்கு முன்னர் சிந்தித்து செய்யுங்கள், அதுவே நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். முயற்சிகள் ஈடேறும். எண்ணப்போக்கு என்பது உங்களுக்கு சீராக இருக்காது. எதையும் திட்டமிட்டு செய்தால்தான் நன்மையை தரும். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். எண்ணிய காரியங்கள் சில அலைச்சல்களுக்கு பிறகே நடக்க வாய்ப்புகள் உண்டு. சந்திர பகவான் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திற்கு வரும்பொழுது உங்களுடைய வேலைகள் அவ்வளவாக சுபிக்ஷமாக இருக்காது, சோபிக்காது என்று கூட சொல்லலாம். பிறருக்காக பணத்திற்கு பொறுப்பை ஏற்காதீர்கள். மற்றவர்களுடைய சொத்துக்களுக்கு ஜாமீன் விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். எந்த விதமான வம்பு வழக்குகள், நீதிமன்ற வழக்குகள், சில பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்க வேண்டும். முக்கியமாக சில முதலீடுகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ரகசியமான விஷயங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான எண்ணங்கள், அதற்கு ஏற்றபடி செல்லக்கூடியவர்களுக்கு நல் வாய்ப்புகள் மேம்படும். மன அமைப்பு என்பது நிம்மதியாக இருக்க பாருங்கள். தடுமாற்றங்கள் உண்டாகும். மற்றவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும். பிறருடைய வேலைகளை கவனிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். அலுவலக விஷயங்களில் இருக்கக்கூடிய ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் சிந்தித்து செய்தாலே போதுமானது. மற்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கு துணை இருக்காதீர்கள். யாருடைய விஷயங்களிலும் தலையிடாதீர்கள். குடும்ப நபர்களுடைய செயல்கள் உங்களுக்கு திருப்தியை தரும். சில நேரம் பணம் விரயங்கள் ஆகலாம். பிள்ளைகளுடைய செயலுக்காக, அவர்களுடைய வாழ்வுக்காக, முதலீடுகளுக்காக ஏதாவது ஒரு பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். பெரிய அளவில் சிந்திப்பீர்கள். குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். முதலீடுகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது. பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுடைய திட்டங்கள் பிரம்மாண்டமாகவே இருக்கும். பெரிய அளவில் யோசிப்பீர்கள். சில அனுகூலமான பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக உங்களுடைய மனதை அமைதிப்படுத்துங்கள். சாந்தம் தேவை. தைரியமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய நினைப்பீர்கள். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை உணர வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் கூட போகலாம். நினைத்த உடனேயே சில வேலைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அது உடனுக்குடன் நடக்காது. ஒரு சற்று காலதாமதத்திற்கு பிறகே நடக்கலாம். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளோடு உங்களுக்கு ஒரு நல்லிணக்கமான செயல்கள் இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள். உடன் வேலை செய்யக்கூடியவர்களிடத்தில் எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் சமரசமாக இருங்கள். அது உங்களுக்கு நல்லது. அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவுகள் வேண்டும். யாரிடத்தில் எதை பேசுகிறோம் என்பதை உணர்ந்து பேசுங்கள். மனதை நிம்மதிப்படுத்துங்கள், அமைதிப்படுத்துங்கள். மாணவ மாணவிகள், படிப்பில் உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்காது. புரிதலோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட புரியாமல் போகலாம். உங்களுக்கே குழப்பமாக இருக்கும். ஒரு பொருளை வைத்துவிட்டு அதை திரும்ப திரும்ப தேடிக்கொண்டே இருப்பீர்கள். இது பெரியவர்களுக்கும் பொருந்தக்கூடியது. வேலைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பொருளை எங்கேயாவது வைத்துவிட்டு அதனை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். அலைச்சல்கள் உண்டாகும். உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். மீனராசி அன்பர்கள், கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக திடீரென கோபங்கள் வரலாம். அதை மற்றவர்கள் மீது காட்டக்கூடும். அப்படிப்பட்ட நிலையை வைத்துக் கொள்ளாதீர்கள். அமைதியாக இருங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வது, அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். இயலாதவர்களுக்கு கூட தான தர்மங்கள், ஒருவருக்காவது உணவு வாங்கி கொடுங்கள். வெண்மை நிற பொருட்கள், உணவுப் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இட்லி கொடுக்கலாம், பொங்கல் கொடுக்கலாம். இப்படி ஏதாவது வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தானம் செய்யலாம். குடிக்க தண்ணீர் கொடுப்பது, மோர் கொடுப்பது கூட நல்லது. ஆக வெண்மை நிற பொருட்களை தானம் செய்தால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சில அசௌகரியங்கள், கிரகங்களினால் வரக்கூடிய தாக்கங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தையும் மனநலத்தையும் நல்ல விதமாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள்.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து இருங்கள். அதிக முதலீடுகள் கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். யாரிடத்திலும் ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேலை வாய்ப்புக்குண்டான விஷயங்கள் கிடைக்கும். ஒரு புதிய தகவல்கள் வரும். மேன்மையான நிலைக்குண்டான செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். சூழலை சமாளிக்கக்கூடிய திறனும் உங்களுக்கு உண்டு. அன்புகள் அதிகரிக்கும். எல்லோரிடத்திலும் பாசத்தோடு நேசத்தோடு இருப்பீர்கள். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.